சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள் போலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேதம் அறிவோம் பகுதியில் எறும்பை குறித்த சில பயனுள்ள குறிப்புகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். எறும்பு குழுவாக வாழும் 6 கால்கள் கொண்ட ஒரு பூச்சி இனமாகும். பெரும்பாலான எறும்புகள் கருப்பு, அடர் பழுப்பு, சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. எறும்புகள் உருவத்தில் மிக சிறியவைகளாக காணப்பட்டாலும் அதன் பணியோ அசாத்தியம் நிறைந்தது. எறும்புகள் தங்கள் உடல் எடையை விட 20 மடங்கு அதிக எடையை தூக்கி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவை. தங்கள் உயரத்தை விட 500 மடங்கு உயரமான கட்டமைப்புகளை எறும்புகள் உருவாக்குவதும் கண்டறியப்பட்டுள்ளது. எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது. ஆனால் நிலத்தின் அதிர்வை கொண்டு பொருட்களை அறிந்து கொள்கின்றன. தங்களிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஃபெரோமோன் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்துகின்றன. ஆபத்து நெருங்கும் போது அவை எச்சரிக்கையை அனுப்புகின்றன. உணவு கிடைக்கும் இடங்களை வழிகாட்ட இந்த ரசாயனத்தை தடயங்களாக விட்டு செல்கின்றன. இந்த வேதிப்பொருளை கொண்டு வரைந்த கோட்டில் மட்டுமே அவைகள் செல்வதால் எறும்புகள் வரிசையில் செல்கின்றன. சாதாரண வகை எறும்புகள் 90 நாட்கள் வரை உயிர் வாழும் என்று மேற்கத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. ஆனால் கருப்பு வகை பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என அறியப்பட்டுள்ளது. சகாரா பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய சஹாரான் சில்வர் எனப்படும் எறும்புகள் மிக விரைவாக நடந்து செல்லக்கூடியவை. இந்த எறும்பு இனம் வினாடிக்கு 90 சென்டிமீட்டர் தொலைவை கடந்துவிடும். அப்படி என்றால் மனிதன் 1 மணி நேரத்திற்கு 400 மைல்கள் தொலைவை கடந்து செல்வதற்கு இணையான வேகத்துடன் அவை கடந்து செல்லக்கூடியவை. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் உள்ளன. ஒன்று தனக்காகவும் மற்றொன்று மற்றவர்களுடன் உணவை பகிர்ந்து கொள்வதற்காக சேமித்து வைப்பதற்கும் எனவும் அறிஞர்கள் கூறுகிறார்கள். எறும்புகள் மண்ணில் காற்று உட்புவதற்கான பணியை செய்வதில் முக்கிய பணியாற்றுகிறது. இதனால் நீர் மற்றும் பிராணவாயு செடி கொடிகளின் வேர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எறும்புகள் கூட்டமாக வாழும் இடம் காலனி என்று ஆங்கிலத்திலும் புற்று என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறது. உணவு மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்கு இப்புற்றுகளை எறும்புகள் பயன்படுத்துகின்றன. மிகவும் சிறியதான இதனிடம் இருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கின்றன. உதாரணமாக வருங்காலத்திற்கான உணவு தேவையை நிகழ்காலத்திலேயே தேடி சேமித்து வைத்து கொள்வது,
உழைப்பு, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கூட்டு வாழ்க்கை ஆகியவை நமக்கு கிடைக்கும் முக்கிய பாடங்கள். வேதாகமத்தில் எறும்புகளை பற்றி 2 இடங்களில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. முதலாவதாக நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களில், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்றும், நீதிமொழிகள் 30:25 அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகிலும் இப்பகுதிகளில் இருந்து நாம் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். புத்திசாலித்தனம், அதிக ஞானம், சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை எறும்புகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எறும்புகள் எங்கும் சோர்ந்து போய் நின்று விடுவதில்லை, தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. தனக்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் தனக்குரிய பணியினை உண்மையுடன் செய்வது போல நாமும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள உக்கிரானத்துவத்தில் உண்மையுடன் செயல்பட வேண்டும். எறும்புகள் வருங்காலத்திற்கான தங்கள் உணவை கவனமாக சேகரித்து சேமித்து வைப்பது அவைகளின் நல்ல நிர்வாக திறனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எறும்புகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியினை குழுவாகவும் ஒற்றுமையாகவும் செய்து நிறைவேற்றுகின்றன. நாமும் கலாத்தியர் 6:2 கூறப்பட்டுள்ளபடி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று ஒரு முக்கியமான தகவல் உங்களோட பகிர விரும்புகிறேன். இன்று உங்களுக்கு தெரிகிற ஒரு கவலைக்கிடமான விஷயம், வருஷத்துல 2 லட்சம் பெண்களுக்கு கேன்சர் சர்விக்ஸ் வருகிறது. இதுல 1,20,000 பெண்கள் இந்த கேன்சர்னால உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பது அதிர்ச்சிகரமான தகவல். இன்னைக்கு அமெரிக்கா போல தேசத்துல இந்த கேன்சர் சர்விக்ஸ் முதலாவது இருந்தது, இன்று 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆச்சரியம்! அங்க வருகிற கேன்சர் சர்விக்ஸ் ரொம்ப குறைவா இருக்குது. இதற்கான காரணம், இதற்கான தடுப்பூசி, அதாவது HPV வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். ஒரு கேன்சரை வேக்சின் மூலமா தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிக்கிற பெண்களிலிருந்து பாதுகாப்பதற்கு முக்கியமான ஒரு வேக்சின் இந்த HPV வேக்சின். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் இந்த கேன்சர் சர்விக்ஸை உருவாக்குகிறது என்று நிச்சயமாக கண்டுபிடித்து ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். இந்த HPV வைரஸ் அப்படிங்கிற பேப்பிலோமா வைரஸ் நம்ம சாதாரண பார்க்குறோம், பாலுண்ணின்னு பார்க்குறோம். சில நேரம் சின்ன சின்ன பாலுண்ணி, பரு அப்படின்றதெல்லாம் கூட இந்த வைரஸ்னால வருது. இந்த வைரஸ் பல 22 வெரைட்டி ஆஃப் வைரஸ் இருக்கு. 6, 11, 18, 16 இந்த 4 வைரஸ் தான் கேன்சர் சர்விக்ஸை உருவாக்குகிற ஒரு வைரஸ். இந்த வைரஸோட பாதிப்பு யாருக்குனாலும் வரலாம். இது பாலியல் உறவுகள்ல பிரச்சனை வர்றவங்களுக்கு, பாலியல் உறவு தகாத உறவு கொள்றவங்களுக்கு தான் வரும்ன்றதெல்லாம் இல்லை. கணவன் மனைவியாக மட்டும் வாழ்கிறவர்களுக்கு இது வரலாம். ஏன்னா இந்த வைரஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. இது எல்லா வகையான பரவுதலும் ஏற்படலாம். அந்த மாதிரி வைரஸ் கண்டிப்பாக எந்த பெண்களுக்கும் கேன்சர் சர்விக்ஸை உருவாக்கலாம். அதனாலதான் இன்று உலக அளவுல இந்த HPV வேக்சின் பெண் குழந்தைகளுக்கு செலுத்துவதன் மூலமாக பிற்காலத்துல வர்ற கேன்சர் சர்விக்ஸை தடுக்க முடியும். ஏன்னா இந்த கேன்சர் சர்விக்ஸோட அந்த வைரஸ் தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது உருவாகலாம். அது யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த வகையில வேணாலும் வரலாம். நார்மலா நல்ல உறவுகள் இருக்கிற கணவன் மனைவிக்கும் வரலாம். ஸோ இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 15 வருடம் 20 வருடம் கழித்து தான் இந்த நோய் தாக்கம் வருகிறது. ஆனா அதற்கு முன்பு இந்த வைரஸ் அவங்களுடைய கர்ப்பப்பையில் சில மாற்றங்களை உருவாக்கி பிற்காலத்துல கேன்சராக உருவாகிறது. ஸோ இதனை தடுப்பதற்கான வழிமுறை, ஆரம்பத்திலே இதுக்கு ஒரு வேக்சின், அதாவது உறவு கொள்வதற்கு முன்பே ஒரு வேக்சின் செலுத்திட்டா இந்த வைரஸ் ஒருவேளை இருந்தா கூட அதன் பரவுதலை, அதனோட வளர்ச்சியை தடுத்து இந்த கேன்சர் வராமல் தடுக்க முடியும். இந்த HPV வேக்சின் பாதுகாப்பான வேக்சின். இது யாருக்கு போடணும்? 13 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த வேக்சின் செலுத்தணும். ஈவன் ஆண்களுக்கும் தேவை செலுத்தலாம். ஏன்னா இதனால வர்ற
பினைல் கேன்சர் மற்றும் மற்ற வகையான தோல் கேன்சருக்கும் இந்த கண்களுக்கும் பாதுகாப்பு தருகிறது. ஏன்னா நம்ம பாப்பிலோமா வைரஸ், இந்த வைரஸ் பாலுண்ணி வைரஸ் சொல்றோம், இது எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா வகையான தோல் வியாதிகளையும் உருவாக்கும். இது கூட கேன்சரை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருவருக்கும் 13 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள இந்த வேக்சின் செலுத்துவதன் மூலமாக கொடுமையான கேன்சர் சர்விக்ஸை தடுக்க முடியும். ஏன்னா பெண்களை பாதிக்கிற அதிகமான காமன் கேன்சர் அதுதான். அதனை தடுப்பதன் மூலமாக பெண்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். 2030 உலகத்தில் இருந்தே கேன்சர் சர்விக்ஸை தடுக்கணும், கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும்ன்றது தான் இன்று ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற தீர்மானம். இதற்கு நாம் அனைவரும் கரெக்டாக தெரிந்து வேக்சின் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இதை பார்க்கிற தாய்மார்கள், உங்களுடைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் 13 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ள இந்த வேக்சின் போடுங்க. இந்த வேக்சின் காஸ்ட்லி வேக்சின் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது 4 வகையான வேக்சின் இருக்கு. செர்விராக் அப்படிங்கிறது 2 கிருமிகளுக்கு எதிரான வேக்சின். காடாசில் அப்படிங்கிறது 4 வைரஸ்க்கான வேக்சின். நானோவேலண்ட் வைரஸ் 9 வைரஸ்க்கான வேக்சின். இதுல இந்த 2 வைரஸ்க்கான வேக்சினே போட்டிங்கனாலே மேஜர் கேன்சர் வருவதை தடுக்க முடியும். இது ரொம்ப ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வேக்சின். ஸோ இதனை 2 டோஸ், ஒன்று முதல் மாதம், அடுத்து 1 மாதம் கழித்து, 3வது டோஸ் 5 மாதம் கழித்து. ஸோ இந்த 3 டோஸ் போட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். பூஸ்டர் டோஸ் தேவையில்லை. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு வேக்சின் போடும்போது ஏற்படுகிற சில சோர்வுகள் அதான் வருமே தவிர வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இதனால வருவது இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் போடலாம். சரி, எனக்கு 20 வயசாச்சு டாக்டர், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நான் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போடலாம். ஏன்னா இதன் மூலமாக சில வைரஸோட பரவுதலும் தடுக்கப்படுகிறது. ஸோ எந்த வயதிலும் இந்த வேக்சின் போடலாம். கேன்சர் வருவதை தடுப்பது மட்டுமல்ல, அதனுடைய சீரியஸ்னஸை இது குறைக்கிறது என்பது பல ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எனக்கு 40 வயசாச்சு டாக்டர், எனக்கு இந்த வேக்சின் பத்திலாம் தெரியாது, நான் வேக்சின் போடலாமா? 46 வயது வரைக்கும் வேக்சின் போடலாம். ஸோ உங்களுடைய கர்ப்பப்பை வாய் பரிசோதனை ஒரு பாப்ஸ்மியர் பண்ணுங்க. பாப்ஸ்மியர்ல எந்த மாற்றம் இல்லைன்னா இந்த வேக்சின் போடுங்க. இந்த வேக்சின் போட்டாலும் கூட நீங்க 2 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. ஆனா 13 வயதுல ஒரு பெண்ணுக்கு போட்டா கண்டிப்பாக இந்த கேன்சர் வருவதை முழுமையாக தடுக்க முடியும். ஆரம்ப நிலையில் கொடுப்பது நல்லது. ஸோ பெண் குழந்தைகளை பெற்றவர்கள், பெண் குழந்தைகள் சகோதரிகளாக இருப்பவர்கள், உங்களுடைய இதை பற்றி கிரியேட்டிங் அவேர்னஸ் எல்லாரிடம் சொல்லுங்க. இந்த வேக்சின் கண்டிப்பாக போடணும். இது ஆண் பெண் இருவருக்கும் போடுங்க. சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. கர்ப்பமா இருக்க போடலாமா டாக்டர் அப்படின்னா போடக்கூடாது. நீங்க ஒருவேளை அதை போட்ட சமயத்துல போட்டு உடனே கர்ப்பம் ஆயிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. அதனால இந்த கருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்க பெண் தேவைப்பட்டா போடலாம். இல்லை என்றால் தாய்ப்பால் கொடுத்து முடித்த பிறகு நீங்க போடலாம். தாய்ப்பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக போடுறது தவறே இல்லை. ஏன்னா அப்போதான் நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க. ஒரு வேக்சின் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கும். ஸோ HPV வேக்சின் பெண்களை பாதுகாக்கிற வேக்சின். கர்ப்பவாய் புற்றுநோயிலிருந்து தடுப்பதற்கான ஒரே வழிமுறை. பெண்களை பாதிக்கிற அதிகமான கேன்சர்ல இருந்து பாதுகாப்பை கொடுத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவுவது இந்த HPV வேக்சின். இவை அனைத்தும் பெண்களும் ஆண்களும் இருவரும் உங்க குழந்தைகளுக்கு இதை போடுங்க. வயதானவர்களும் போடலாம். எந்த வயது வரமும் கிடையாது. இது கண்டிப்பாக பாதுகாப்பை கொடுக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்ட அருமையான மருத்துவ நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெண்கள் இந்த கேன்சர் வியாதியினாலே அதிகம் பாதிக்கப்படுவதை குறித்து கூறினார்களே அப்பா. நாங்கள் தாய்மார்களாக ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் எங்களுடைய பிள்ளைகளை கவனமாய் வளர்ப்பதிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை நாங்கள் பராமரிப்பதிலும் நீர் வேண்டிய கிருபைகளை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சுகம் உண்டாயிருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இப்படிப்பட்ட வியாதியிலே ஆண்டவரை கஷ்டப்படுவார்கள், ஆனால் கர்த்தாவே நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அவர்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லே உமது கரம் கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத விடுதலை உண்டாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. அதன் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானமும் சுகமும் பெருகி இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரங்களில் யார் இந்த அக்சாள், கேட்டு பெற்றுக்கொண்டவள், மன நிறைவற்ற பெண், பணிவும் மரியாதையும், குறிப்பிட்டதற்கான ஜெபம், தன்னிச்சையாக செயல்படாது தனது துணையின் ஆதரவுடன் செயல்பட்டவள், அவசியம் என்று வந்தபோது அக்சாள் தனியே தன் தகப்பனிடம் சென்றாள். தகப்பன் தன் மகளின் தேவையை அறிந்திருந்தார் ஆகிய 8 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். 9வது, அக்சாள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நேரே விஷயத்திற்கு வந்தாள். தன் தகப்பன் தனக்கு அனுகூலமாக செவி சாய்ப்பார் என்று தெரிந்து உடனே தனக்கு விசேஷமான சலுகை தரும்படி கேட்டாள். இது ஒரு நல்ல விண்ணப்பம், நல்ல ஆரம்பம். விசேஷமான சலுகை என்ற இவ்வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கும் எல்லா இதயங்களிலும் இன்று நிரப்புவாராக. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கேட்டாள். தகப்பனது ஆசீர்வாதம் அன்பு மகளுக்கு பரம்பரை சொத்து. தேவனது ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான். தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் அதற்கு மேல் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? கிருபை நிறைந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். அக்சாளின் இந்த வேண்டுகோளை உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்கள். நம் எல்லோரிடமிருந்தும் தேவன் இந்த ஜெபத்தை கேட்பாராகில் நாம் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சமூகத்தில் நாம் முன்பை விட அதிக ஆசீர்வாதமாய் நம் வழியில் செல்வோம். அக்சாள் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக நேரே தகப்பனிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும் என்று கேட்டாள். 10வது, அக்சாள் நன்றியுள்ள இதயத்துடன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு தற்போதைய புதிய விண்ணப்பங்களையும் இணைக்கிறாள். அக்சாளது ஜெபத்தை கவனியுங்கள். தனது விண்ணப்பத்தோடு நன்றியை கலந்து, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் தர வேண்டும் என்றால், தந்த நிலம் வறட்சியானவைகள், அவைகள் செழிப்பான இடங்களாக மாற வேண்டுமானால் நீரூற்றுகள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, ஜீவன், சுகம், பலத்துக்காக, உணவு, உடை, இருப்பிடத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு திருப்திப்பட்டு விடாமல் நம்மை சுற்றி தேவையோடு இருக்கக்கூடிய வறண்ட உள்ளங்களும் மக்களும் வாழ்க்கையில் செழிப்பை காண நம்முடைய வாழ்க்கை வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும். இதனை நாம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்வில் விதையாக இருக்கிறது. அந்த விதைக்குள் பல ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது. விதை செடியாக முளைத்து வளர்கின்றது. செடி வளர்ந்ததும் பூத்து குலுங்குகின்றது. பின்பு காய், கனி என்றும் கனிகளிலே பல விதைகளும் உருவாகி பல ஆயிரம் மக்களுக்கு பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக அமைகின்றது. நாம் தேவனிடம் ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்று வறண்ட வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் கிருபையை தேவன் தந்ததற்காய் அவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். அதே சமயம் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களது வாழ்க்கை செழிப்பானதாக மாற, வேதவசனம் சிறப்பாக அவர்களது வாழ்வில் செயல்பட, என் வாழ்க்கை நிரம்பி வழியும் நீரூற்றாக பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடுகிறேன். என் வாழ்வு நிரம்பி வழியவில்லை என்றால் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 11வது, அக்சாள் கேட்டால் கேட்டதற்கும் அதிகமாய் பெற்றுக்கொண்டாள். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீரூற்றுக்களை பெற்றுக்கொண்டாள். இரட்டிப்பான ஆசீர்வாதம், கேட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான ஆசீர்வாதம். நாம் கேட்கும் பொழுது நம் பரம தகப்பன் அளவில்லாது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அக்சாள் கேட்டால் நீரூற்றுக்களை பெற்றுக்கொண்டாள். சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்றார். நாம் எதை கேட்டாலும் தர சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் நம் தேவன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார். அக்சாளை போன்று நாமும் பெற்ற ஆசீர்வாதங்களுடன் இன்னும் தேவைக்கேற்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை யாவும் வறண்ட நிலங்களையும் வாழ்வையும் செழிப்பாக்க பயன்பட வேண்டும். சரியான காரியங்களை சரியான விதத்தில் நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஜெபத்தின் மூலமாக யாவும் தேவனிடம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 12வது, நீரூற்றுகள்
வறண்ட நிலங்களை வளமாக்கும் என்று அக்சாள் அறிந்திருந்தாள். தகப்பனிடம் சீராக வறண்ட நிலங்களை பெற்றிருந்த அக்சாள் அதனை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. அதனை வளமாக்க நீர் அவசியம் என்பதை அறிந்திருந்தாள். அதற்கு ஒரே வழி தகப்பனிடம் கேட்டால் கிடைக்கும் என்பது. நீர் பாய்ச்சலான இடங்களை தர வேண்டும் என்று கேட்டாள். அவளது எண்ணங்கள் சிறப்பானதாக உயர்வை நோக்கி இருந்தது. நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு கொடுத்துள்ள கிருபைகள், தாளந்துகள், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இவை யாவும் தேவனுடைய கிருபையால் பிறர் வாழ்வை வளமடைய செய்ய வேண்டும். அதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரயாசம் இல்லாமல் மிகுந்த பலனை அடைய முடியாது. நீரூற்றுக்கள் அவசியம் என்று அறிந்தவள் தகப்பனிடம் கேட்டாள். வளமாக்கும் வழியினை பெற்றுக்கொண்டாள். 13வது, தகப்பன் காலேப் அக்சாள் கேட்டதை விட அதிகமாக மகளுக்கு கொடுத்தான். அக்சாள் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மேலே இருந்தும் ஆசீர்வாதம், கீழே இருந்தும் ஆசீர்வாதம். யோசேப்புக்கு தகப்பன் யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் 25ஆம் வசனத்தில், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டழியிலுள்ள கனிதரும் செடி. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றார். யோசேப்புக்கு மோசே கொடுத்த ஆசீர்வாதங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரையிலும் யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று ஆசீர்வதித்தார். மத்தேயு 7:11 மற்றும் லூக்கா 11:13 என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். உலக தகப்பன் கேட்பதற்கும் அதிகமாய் அளவில்லாது கொடுக்கும்போது பரம தகப்பன் நாம் கேட்பதற்கும் நம் கற்பனைக்கும் அதிகமாய் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. காலேப் தன்னுடைய விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு துணிவாக தன் மருமகன் ஒத்னியேலுக்கு கடத்தி விட்டான். ஒத்னியேல் பின்பு முதலாவது நீதிபதியானான். காலேப்பின் விசுவாசம் அவள் மகளையும் ஈர்த்தது. அதனால் விசுவாசத்தோடு தன் தகப்பனிடம் தன் நிலத்திற்கு நீர்ப்பாய்ச்சலான நீரூற்று வேண்டும் என்று கேட்டாள். காலேப்பின் விசுவாசம் அவன் தன் குடும்பத்திற்கு சேர்த்து வைத்த சொத்தை விட விலை மதிப்பில்லாதது. கடந்த 3 வாரங்களாக யார் இந்த அக்சாள்? கேட்டு பெற்றுக்கொண்டவள், மன நிறைவற்ற மணப்பெண், பணிவும் மரியாதையும். அக்சாள் தன்னிச்சையாக செயல்படாது, தனது துணையின் ஆதரவுடன் செயல்பட்டாள். அவசியம் என்று வந்தபோது அக்சாள் தனியே சென்றாள். காலேப் தன் மகள் கழுதையை விட்டு இறங்கும் போதே மகளின் தேவையை அறிந்திருந்தார். அக்சாள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நேரே விஷயத்திற்கு வந்தாள். அக்சாள் கேட்டாள், கேட்பதற்கும் அதிகமாய் பெற்றுக்கொண்டாள். நீரூற்றுகள் வறண்ட நிலங்களை வளமாக்கும் என்று அக்சாள் அறிந்திருந்தாள். தகப்பன் காலேப் அக்சாள் கேட்டதை விட அதிகமாக மகளுக்கு கொடுத்தார். கேட்டு பெற்று அக்சாள் சிகரம் தொட்டாள். அளவில்லாது நம்மை நேசிக்கும் அன்பு தேவனிடம் உரிமையோடு கேட்டு பெற்று நாமும் சிகரம் தொட முயற்சிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஐயா, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவரும் வல்லவருமாய் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இடை கட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களது தேவை இன்னதென்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே அக்சாளை குறித்து மேலும் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி ஐயா. அக்சாளை போல தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கேட்கும் பொழுது நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்பதை அக்சாள் வாழ்க்கை மூலம் அறிந்து கொள்ள தேவரீர் வழி நடத்தியதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.
விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.